வேலைக்கு போனா தான் காசு வரும். அப்போ என்ன நடக்கும்னா வேலை செய்யற இடத்துல கோபத்தை ஏற்படுத்துவாங்க. கோபம் வரும்படியான செயல்கள் நிறைவேறும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்துல கோவப்படக்கூடாதுங்க. கோவமே படாதீங்க. எது நடந்தாலும் கோவப்படாது. கோவத்தை விட்டுருங்க. அது என்ன தியானம் வேணா இருங்க, என்ன மாதிரி உணவு பழக்கம் வேணா எடுத்து கோவம் மட்டும் படாதீங்க. வேலை செய்யற இடத்துல கோவங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறவினர்கிட்ட கோவப்படுற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதிகமான பாசத்தை வச்சுட்டோம் நம்ம பையனை உரிமையில பேசுவாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இவங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ வேலையில கவனம், குடும்ப உறுப்பினர்கிட்ட கவனம், பண விஷயத்துல கவனம், தனம் வருது பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ண போறோம், செலவை கொடுக்க போறாருங்க. இந்த செலவை என்ன பண்ண போறீங்க, சுப செலவா மாத்திக்கோங்க. வீட்டுல ஒருத்தவங்களுக்கு சின்ன பிள்ளை இருக்கு, காது குத்தணுமா, காது குத்தி கொடுங்க. இல்ல உங்களுக்கு திருமணம் பண்ணுமா, திருமணம் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க அப்பாவுக்கு அறுதல் பண்ணுமா, அறுதல் பண்ணி வைங்க. இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது உகந்த காலம் கிடையாது. பணம் போட்டு பணம் எடுக்க இது உகந்த காலம் கிடையாது. பணம் போடத்தான் முடியும், ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருக்கும்போது நிலம் வாங்குறேன் சார், இடம் வாங்குறேன் சார், தாராளமா வாங்க, புரியுதா. ஆனா ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரினா இது உகந்தமான காலம் கிடையாது. வரக்கூடிய செலவு சுப செலவா மாத்தியோ. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு வரும், திருமணம் பண்ணிப்பாங்க, புரியுதா. அப்போ செலவாகுது பாத்தீங்களா. சோ அப்போ சுப செலவா மாத்திக்கோங்க. சரி, அடுத்தபடியா வாக்கு. ரெண்டாவது வாக்கு. தேவையில்லாத கமிட்மெண்ட் வேணாங்க. 7 சனி காலகட்டத்துல இந்த மேச ராசி மேசக்கணக்காரங்களுக்கு தேவையில்லாத வாக்கு யார்ட்டையும் கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கூடாது. ஒரு வாக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த வாக்கு நம்மளால செய்ய முடியுமா, செயல்படுத்த முடியுமா நீங்க பார்க்கணும். நமக்கு இது செயல்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்ச அந்த வாக்கு நீங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்ற நம்ம கஷ்டப்படுற சூழ்நிலை வரும். அந்த வாக்குனால பிரச்சனை வரும். அதே மாதிரி பேசும்போது கவனமா பேசுங்க. இடம் அறிந்து பேச வேண்டும். இடம் பொருள் எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்களா பழமொழி. அது இங்க கண்டனி பார்த்தே ஆகும். நம்ம விளையாட்டுன்னு சொல்ல போவோம். அது பாத்தீங்கன்னா சண்டை, வம்பு, வழக்கு, கோர்ட்டுக்கு செலவு நிற்கும். ஜட்ஜி கேட்பாரு, என்னப்பா ஒண்ணுமே இல்லை சார், நான் சும்மா கேட்டேன் சார், இவ்வளவு கஷ்டம் வந்து சார். சோ அது மாதிரி இந்த விளையாட்டு வினையாகிற காலம் இந்த காலம். பார்க்கல கவனமா இருக்கு. சரி, அடுத்தது சனியோட பார்வை எங்கன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்களா, நோய் நொடி பிணி பீட கடன். அப்போ சனி இந்த இடத்த பாக்காரு சார். 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு சண்டை சனி பகவான் பாக்காரு சார். எனக்கு நல்லது நடக்குமா சார்னா, ஒரு வகையில இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சுய ஜாக அமைப்புல சனியோட நிலையை பொறுத்து கடன் அடையிற வாய்ப்புகள் இருக்கு. பலருக்கு பாத்தீங்கன்னா கடன் வாங்குற வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிற வேலையை இழந்து நம்ம கடன் வாங்குற நிலையை ஏற்படுத்துவோம். இது ஒரு பக்கம். ஏன்னா சுய ஜாத அடிப்படையில சனியோட நிலையை பொறுத்து, இங்க நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா. சரி, அந்த 6ஆம் இடத்துல நோய் நொடி பிணிப்பிட கண்ணை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள்